10,000 உடன்பிறப்புகள் இருக்குது இன்னைக்கு. எல்லாம் கொல்லப்படுறதுக்கு ரெடியாக்கி வச்சிருக்குது அவங்கள. நாங்க நிம்மதியா சாப்பிட்டு ஜும்மா தொழுதுட்டு இறைச்சி திங்கிறையா ஈரல் திங்கிறையா எங்கட பிரச்சனை. இன்றைய நாள் நீங்க அவங்கள பார்த்து சிரிப்பீங்க. எப்படி சிரிப்பீங்க? அலல் அராஇகி யன்துரூன். எதுல? அரிக்காண்டா தட்டில் அப்படியே படுத்துட்டு சிரிக்கிறான் வேலைங்கள். உலகத்துல செஞ்சீங்களா? உலகத்துல எந்த நாட்டிலையும் கைதிக்கு இப்படி அநியாயம் நடக்கிறது இல்லை. பலஸ்தீன் நடக்கிறது போல எந்த நாட்டிலையும் இப்படி நடக்கிறது இல்லை. கைதிகள் என்கிறது மனுஷன் தானே. கனடா ஜெயிலுக்கு போய் பாருங்க, கைதி எவ்வளவு சந்தோஷமா வாழ்றாங்க. ஜப்பான் ஜெயிலுக்கு போய் பாருங்க, எவ்வளவு சந்தோஷமா வாழ். கைதிகளும் மனிதன் தான். நான் அங்க மிருகத்தை விட மோசம், மிருகத்தை விட மோசம். அதனாலதான் முஸ்லீம்களுக்கு விளங்கும். 10,000 உடன்பிறப்புகள் இருக்குது இன்னைக்கு. எல்லாம் கொல்லப்படுறதுக்கு ரெடியாக்கி வச்சிருக்குது அவங்கள. நாங்க நிம்மதியா சாப்பிட்டு ஜும்மா தொழுதுட்டு இறைச்சி திங்கிறையா ஈரல் திங்கிறையா எங்கட பிரச்சனை. எங்கட பிரச்சனை என்ன? திங்கிறது முட்டையும் பொறிச்சு திங்கிறதா, பிரியாணியா, கப்சாவா? ஆனா 10,000 பேர பிரச்சனை என்ன தெரியுமா? எப்ப கழுத்து போகும், அடிக்கப்படுற அடி. அவங்களுடைய குமரு பிள்ளைகள் கல்யாணம் முடிச்சு 3 மாசம் 6 மாசம் 7 மாசம் அந்த பெண் பிள்ளைகள் அனுப்பிக்கக்கூடிய செய்திகளை பார்த்தா மனசு தாங்குது. என்ற கணவனுக்கு இன்ன நிலைமை, கணவனுக்கு இன்ன நிலைமை. பெண்கள் கூட இல்ல, 400 சொச்சம் பெண்கள், பிள்ளைகள் வேற. பிள்ளைகள் என்ன செஞ்சு உலகத்துல? கண்ணியமிக்க சகோதரர்களே, இதுக்கெல்லாம் மருந்து அல்லாஹ் சொல்லிட்டார் சூரா முத்தஃபிஃபீன். நீங்க சிரிப்பீங்க. எங்க சிரிப்பீங்க? சொர்க்கத்தில். எப்படி சிரிப்பீங்க? கட்டில் போட்டு சிரிப்பீங்க. கட்டில் அலல் அராஇகி யன்துரூன். சொர்க்கத்துல இருந்துட்டு பார்த்துட்டு போனாங்க நரகத்துல. அல்லாஹ்வை கிண்டல் பண்ணவன், ரசூலை கிண்டல் பண்ணவன், மையத்தை பத்த வச்சவன், எல்லார பேரும் செல்லத்தவளே பேரெல்லாம் எல்லார பேரும் உங்களுக்கு தெரியும். உலகத்துல யார் யாரெல்லாம் முஸ்லீம்களை கொலை செஞ்சார், கிண்டல் அடிச்சார், முழு பேரும் உங்களுக்கு தெரியும். ஸ்ரீலங்கால, இந்த இந்தியால, எல்லா நாட்டிலையும் இருக்காங்க இந்த கூட்டம். அல்லாஹ் எல்லாம் கொடுத்து போட்டு நாங்க கேட்போமா, என்ன இங்க வந்து என்ன நீங்க எல்லாம்? அந்த நேரம் அதுல சில கூட்டாளிமார் பிரிப்பார். இந்த வேலை பார்த்தாக்கள் கூட்டாளிமார் சிலர், இவங்க சந்திக்க வருவார். என்ற சொர்க்கத்துக்கு நரகத்துக்கும் இடையில ஒரு ஹிஜாப் இருக்கும். பார்க்கலாம், நரகவாதியோட பேசலாம். எங்களுக்கு பேச போல கேஸ் காய்ச்சிட்டு இருக்கும் பொழுது அங்க ஒன்றே ஒன்று கேட்பாங்க. நல்லா காய்ச்சிட்டு இருக்க போல கொஞ்சம் தண்ணி தான், கொஞ்சம் தண்ணி தான், நீ நல்லா குடிச்சிட்டு இன்பமா இருக்கிறாய், கொஞ்சம் தண்ணி தான். இவர் சொல்லுவாரா, இன்னல்லாஹ் ஹர்ரமஹுமா அலல் காஃபிரீன். தண்ணி தாரது ஹராமப்பா எங்களுக்கு. அதெல்லாம் தரையா பேசிட்டு தண்ணி தரையில உனக்கு ஒரு துளி தண்ணி கொடுக்கல எங்களுக்கு. பேச்சுவார்த்தை நடக்கும். அல்லாஹ் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க கத்துறதெல்லாம் காட்டுவான். அல்லாஹ் நெருப்புல எரியறதெல்லாம் காட்டுவான். கடைசி அல்லாஹ் சூரா முத்தஃபிஃபீன்ல கேட்கிறார், ஹல் சுவிபல் குஃபாரு மா கானூ யஃஅலூன். என்ன அவங்க செஞ்சதுக்கு கூலி கொடுக்கப்பட்டாச்சா? எப்படி? இது கிண்டலா இல்லையா? கிண்டல். அல்லாஹ் கிண்டல் பண்றா. என்ன போதுமா உங்களுக்கு? போதுமா?